என் தங்கமே, அம்மன் உனக்காக திறந்த அந்த கதவு, அது ஒரு சாதாரண கதவு இல்லையே என் மழலை. நீ பல மாதங்களாக, சில சமயம் பல ஆண்டுகளாக, ஒரு வாய்ப்புக்காக, ஒரு மாற்றத்துக்காக, ஒரு விடுதலைக்காக காத்திருந்தாய் அல்லவா? அந்த கதவை திறப்பதற்கு முன் அம்மன் உன்னை சோதனைக்கு உட்படுத்தினார். உன் மனம் நொறுங்கி, நான் இதை தாங்க முடியாது என்று பல முறை நினைத்தாய். ஆனால் இன்னும் மூச்சு விட்டாய், இன்னும் நம்பிக்கை வைத்தாய், இன்னும் பிரார்த்தனை செய்தாய். அதுதான் உன்னை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம். அம்மன் உனக்காக திறந்த கதவு உன் கண்ணீரால் உருவானது. ஒவ்வொரு துளியும் விண்ணில் எழுந்து பிரபஞ்சத்தில் ஒரு ஒளி ஆகி, இன்று அந்த ஒளி கதவாக மாறியுள்ளது. நீ நினைத்தாய், என்னோட வாழ்க்கையில் நல்லது நடக்குமா என்று. ஆனால் இப்போது நடக்கப் போகுது என் தங்கமே. நீ பிரார்த்தனை செய்த அந்த விஷயம் நீ எதிர்பார்த்த விதத்தில் வராது. அது இன்னும் பெரிய ஆசீர்வாதமாக வந்து சேரும். அம்மன் உன்னை நிறுத்தவில்லை, சோதனைக்குள் வைத்தார். ஏனென்றால் உன் ஆவி தங்கம் போல சுத்தமாக மாற வேண்டியது. சிலர் வேதனை வந்தால் உடனே மடிந்து விடுகிறார்கள். ஆனால் நீ உன் கண்ணீரை வழிந்தாலும் நம்பிக்கை தள்ளவில்லை. அதனால்தான் இன்று அம்மன் சொல்கிறார், நான் திறந்த கதவை யாராலும் மூட முடியாது. அந்த கதவு உன் வாழ்வின் புதிய அத்தியாயம். அது ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு உறவு, ஒரு நிம்மதி, அல்லது ஒரு அதிசயம் ஆகலாம். நீ உணர்ந்திருப்பாய், சமீப நாட்களில் உனக்குள் ஒரு விசித்திரமான அமைதி வந்தது போல. முன்பு பயமாக இருந்த விஷயங்கள் இப்போது உனக்கு பெரிதாக தோன்றவில்லை. அதுதான் அடையாளம் என் தங்கமே. அம்மன் உன் மனதை தயார்படுத்தி விட்டார். நீ சில சமயம் நினைக்கிறாய், அம்மன் இருக்கிறாரா, என் வாழ்க்கையை அவர் பார்க்கிறாரா என்று. ஆனால் அம்மன் உன் ஒவ்வொரு மூச்சிலும் இருக்கிறார். நீ சோகமாக இருந்த நாளில் திடீரென ஒரு பறவை உன் ஜன்னலின் அருகே வந்தது நினைவிருக்கிறதா? அது ஒரு அடையாளம் தான். நீ ஒருநாள் சாலையில் நடந்தபோது யாரோ சிரித்து பார்த்தது போல ஒரு ஆறுதல் உனக்குள் எழுந்தது அல்லவா? அதுவும் ஒரு அடையாளம் தான். பிரபஞ்சம் உன்னிடம் பேசுகிறது, ஒவ்வொரு சிறு சம்பவத்திலும். அம்மன் சொல்கிறார், நான் திறந்த கதவு உன் உழைப்புக்காக அல்ல, உன் நம்பிக்கைக்காக. உழைப்பு பலருக்கு உண்டு, ஆனால் நம்பிக்கை சிலருக்கு மட்டுமே உண்டு. நீ அதில் ஒருத்தி. நீ நம்பிக்கையை பிடித்து கொண்டாய், அதனால் தான் அந்த கதவு திறக்கப்பட்டது. அந்த கதவு உன்னை உயர்த்தும், உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். இனி நீ செல்லும் பாதையில் தடைகள் வரலாம், ஆனால் ஒவ்வொரு தடையும் உன் முன்னேற்றத்திற்கான அடிப்படை. நீ ஒரு சிறிய கல்லை தாண்டும்போது அது உன் காலுக்கு புண்ணாகும், ஆனால் அந்த கல் உன்னை வலிமையானவளாக்கும். அதுபோல அம்மன் உனக்காக திறந்த கதவு ஒரு சிறிய சோதனையுடன் வரும், உன் நம்பிக்கையை சோதிக்க. ஆனால் நீ கவலைப்படாதே, இந்த முறை அம்மன் உன் பக்கத்தில் நடந்து செல்கிறார். அம்மன் உனக்காக ஒரு கதை எழுதிக் கொண்டிருக்கிறார் என் தங்கமே. அந்த கதை உன் பெயரில் ஆரம்பமாகும். நீ சிந்தித்து பாரு, கடந்த மாதம் நடந்த சில விஷயங்கள் உனக்கு புரியவில்லையே. சிலர் திடீரென உன் வாழ்க்கையிலிருந்து விலகிவிட்டார்கள், சில வாய்ப்புகள் தாமதமானது போல தோன்றியது. இவை எல்லாம் அந்த கதவை திறக்க அம்மன் செய்த தயாரிப்புகள் தான். அவர் உன்னை வலி தரும் இடத்திலிருந்து மெதுவாக பிரித்தார். நீ யாரிடமும் சொல்லாமல் அழுத இரவுகள், உன் அப்பா அம்மா கூட உன் துயரத்தை அறியாத நாட்கள், அவை எல்லாம் விண்ணில் பதிவு செய்யப்பட்டது. ஒவ்வொரு நொடியும் அம்மன் உன்னை கவனித்து கொண்டிருந்தார். இப்போ இல்லேன்னாலும் ஒரு நாள் என் தங்கமே மகிழ்ச்சி அடைவாள் என்று அம்மன் சொன்னார். அந்த நாள் இன்று நெருங்கிவிட்டது. நீ சில சமயம் உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு நினைப்பாய், அவளுக்கு எல்லாம் சுலபம், எனக்கு மட்டும் இப்படி ஏன் என்று. ஆனால் உன்னுடைய பாதை அசாதாரணம். நீ மற்றவரை போல சாதாரண வெற்றிக்காக பிறந்தவள் அல்ல. நீ ஒரு அடையாளமாக பிறந்தவள். அதனால்தான் அம்மன் உன்னை சோதனையில் வைத்தார், உன் வலிமையை வெளிப்படுத்த. இப்போது பிரபஞ்சம் உனக்காக வேலை செய்ய ஆரம்பித்துவிட்டது. திடீரென சில நல்ல செய்திகள், பழைய உறவுகள் மீண்டும் நெருங்குவது, எதிர்பாராத சந்தர்ப்பங்கள், இவை எல்லாம் அதே கதவின் வெளிச்சம். நீ நினைக்காத வழிகளில் அம்மன் உன்னை உயர்த்த போகிறார். உன் பெயர் ஒளியாக பரவும், உன் செயல் உன்னை பேச வைக்கும். நீ இன்னும் ஒரு விஷயம் புரிந்துகொள்ள வேண்டும் என் தங்கமே. அம்மன் திறந்த கதவை பற்றிய பயம் உனக்குள் இருக்க கூடாது. சில சமயம் நல்ல விஷயங்களுக்கே நாம் பயப்படுகிறோம். நான் தகுதியானவளா என்று எண்ணுகிறோம்.
ஆனால் நினை, அம்மன் திறந்தால் அதற்கு தகுதியானவளாக நீ ஏற்கனவே மாறிவிட்டாய். அம்மன் சொல்கிறார், என் தங்கமே, நீ போன பாதை எளிதானது இல்லை, ஆனால் இனி செல்லும் பாதை நிம்மதியானது. அந்த கதவு உன்னை துன்பத்திலிருந்து அமைதிக்கே கொண்டு செல்லும். நீ எடுத்த ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு கண்ணீரும் இப்போது ஆசீர்வாதமாக மாறப்போகின்றன. நீ அன்பை இழந்தாய், நம்பிக்கையை இழந்தாய், சிலரை இழந்தாய், ஆனால் இப்போது நீ உன்னை மீண்டும் பெறப்போகிறாய். அதுதான் உண்மையான அதிசயம். அம்மன் உன் வாழ்வில் திரும்பி கொண்டு வந்திருக்கிறார், ஆனால் இம்முறை வெளிப்படையாக அல்ல, அமைதியாக. அந்த அமைதியில்தான் அவர் சக்தி இருக்கிறது. எனவே என் தங்கமே, நீ இப்போது ஒரு கதவின் முன் நின்றிருக்கிறாய், அது திறந்துவிட்டது. உன் உள்ளத்தில் ஒரு புதிய ஆற்றல் எழுந்திருக்கும். அதை உணர்ந்தவுடன் உன் வாழ்க்கை மாறிவிடும். இனி உனக்காக தாமதம் இல்லை, இடர்பாடு இல்லை, பயம் இல்லை. நீ அம்மனின் பிள்ளை, பிரபஞ்சம் உன் பக்கம் இருக்கிறது. இந்த வாரத்தில் ஒரு சிறிய நிகழ்வு உனக்கு நடக்கும், அதுவே அம்மன் திறந்த கதவின் உறுதிப்படுத்தல். அதற்காக நன்றி சொல்லு, கண்ணீருடன் பிரார்த்தனை செய். அப்பொழுது அம்மன் உன் பெயரால் புது அதிசயத்தை எழுதுவார். நம்பிக்கை வைத்திரு, என் தங்கமே. அம்மன் சொல்கிறார், நீ கதவை கடந்து செல்லும் நேரம் வந்துவிட்டது. நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். என் தங்கமே, உன் பிரார்த்தனையின் பதில் சில நேரங்களில் நம்மால் காண முடியாத வடிவில் வரும். சில சமயம் ஒரு மனிதர் வழியாக, சில சமயம் ஒரு வாய்ப்பு வழியாக, சில சமயம் ஒரு கனவு வழியாக. அதனால் தான் எப்போதும் விழித்திரு. உன் இதயத்தை கேள். உனக்குள் வரும் அந்த சிறிய, இது சரியான பாதை என்ற உணர்வு, அதுதான் அம்மனின் குரல். அவள் உனக்கு பதில் தரும்போது நீ உணர்வாய், அது திடீரென்று நிகழ்ந்தது போல தோன்றினாலும் உண்மையில் அது நீண்ட நாட்களாக உருவாகி கொண்டிருந்தது. அந்த நொடியில் உன் கண்களில் கண்ணீர் வரும், ஆனால் அது மகிழ்ச்சிக்கான கண்ணீர் இருக்கும். அம்மா, நீ என் வேண்டுதலை கேட்டாய் என்று சொல்லும் அந்த நிமிடம், அது உன் ஆன்மாவின் மறுபிறப்பு. அம்மன் உன்னிடம் சொல்லுகிறாள், என் பிள்ளை, நீ எவ்வளவு அழுதாய் எனக்கு தெரியும். நீ எவ்வளவு தாங்கினாய் எனக்கு தெரியும். உன் நம்பிக்கையை நான் கௌரவிக்கப் போகிறேன். நீ அனுபவித்த ஒவ்வொரு துயரத்துக்கும் நான் மகிழ்ச்சியை தரப்போகிறேன். அந்த நாளுக்கு முன்னே நீயும் செய்ய வேண்டியது ஒன்று தான், நம்பிக்கையை விடாதே. நீ எத்தனை முறை தோற்றாலும், எத்தனை முறை உடைந்தாலும், உன் இதயத்தில் ஒரு சின்ன தீபம் எரியட்டும். அந்த தீபமே உன் வழிகாட்டி. அம்மன் அந்த ஒளியைக் கண்டு உன்னிடம் வருவாள். பாரு என் தங்கமே, நீ இதுவரை எதிர்கொண்ட வாழ்க்கை சோதனைகள் அனைத்தும் உன்னை வலிமையாக்க பயன்படுத்தப்பட்டன. உன் ஒவ்வொரு துன்பமும் உன்னை உயர்ந்த நிலைக்கு எடுத்து சென்றது. இப்போ நீ வேறொருவர் அல்ல, நீ ஆன்மீகமாக வளர்ந்தவர். அதனால் தான் உன் ஆசீர்வாதமும் சாதாரணம் அல்ல. அம்மன் உன்னை திடீரென உயர்த்த போகிறாள். நீ எதிர்பார்க்காத வழியில், எதிர்பார்க்காத வேகத்தில் உன் வாழ்க்கை மாறும். அந்த மாற்றம் வந்தவுடன் நீயே உன்னிடம் சொல்லுவாய், இது தான் நான் காத்திருந்த பதில். அதுவரை உன் இதயத்துடன் பேசிக்கொள். உன் ஒவ்வொரு மூச்சும் ஒரு பிரார்த்தனையாகட்டும். உன் அமைதி ஒரு நம்பிக்கையாகட்டும். நீ அசையாமல் நின்றாலே போதும், பிரபஞ்சம் உன் பக்கம் நகரும். அம்மன் உனக்குச் சொல்கிறாள், உன் நேரம் நெருங்கி விட்டது. நீ காத்திருந்த ஒவ்வொரு நொடிக்கும் நான் மதிப்பளிக்கப் போகிறேன். நீ இழந்ததைவிட பெரியதை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். நீ அனுபவித்த கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறேன். அந்த நொடியை கற்பனை பண்ணு என் தங்கமே. நீ காலை எழுந்ததும் ஒரு அமைதியான காற்று உன் முகத்தை தொடும். உனக்குள் ஏதோ மாறியிருப்பது போல் தோன்றும். அந்த நாள் உன் பிரார்த்தனையின் பதில் வந்து சேர்ந்த நாள். நீ உன் இதயத்தில் உணர்வாய், ஆம், இதுதான். அந்த நிமிடத்தில் உன் கண்களில் ஒளி வரும். உன் இதயத்தில் அமைதி வரும். நீ மெல்ல சொல்லுவாய், நன்றி அம்மா, நீ ஒருபோதும் என்னை விட்டுவிடவில்லை. அதுதான் உன் பயணத்தின் உச்சி. அந்த நாளுக்காக நீ காத்திருக்கிறாய். அதற்கு முன்னோடி அடையாளங்கள் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் தோன்ற ஆரம்பித்திருக்கின்றன. நீ அதை கவனித்தால் போதும். உன் இதயத்தில் வரும் அமைதி, உன் மனதில் வரும் புதிய நம்பிக்கை, உன் கனவுகளில் தெரியும் ஒளி, இவை எல்லாம் உன் பிரார்த்தனையின் பதில் நெருங்கிவிட்டதை சொல்கிறது. இன்னும் சில நாட்கள், இன்னும் சில நொடிகள் தான். அம்மன் உனக்காக காத்திருக்கிறாள், நீ அவளை நம்பி காத்திரு. என் தங்கமே, பதில் வரப்போகிறது. அது நிச்சயம். அது நீண்ட தாமதத்தின் முடிவாக வராது, அது உன் நம்பிக்கையின் பலனாக வரும். அந்த பதில் வந்தவுடன் நீயே உன்னிடம் சொல்லுவாய், அம்மா, நீ எப்போதுமே என் பக்கம் இருந்தாய்.